इंकलंती सरसवि गमनर अनिल्ट महाधिकरणी नडु मसक्के तुलते அதிச்சோதனா நீதிபதி உசாவியிட்ட சிஏடியிட்ட தன்மை என்பதாகவே இந்த செய்தியை நாங்கள் காண்கிறோம். அனைத்து பத்திரிகைகளிலும் பிரதான தலைப்புச் செய்தியாக இந்த தகவல் இவ்வாறு தரப்படுகிறது. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு எதிரான பொதுச்சொத்து துஷ்பிரயோக குற்றச்சாட்டு குறித்த விசாரணைகளை ஒரு மாதத்துக்குள் நிறைவு செய்து மேல் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்க நடவடிக்கை எடுப்பதாக சட்டமா அதிபர் கோட்டை நீதிவான் நீதிமன்றத்துக்கு இவ்வாறு அறிவித்திருக்கிறார் என்பது முக்கியமான தகவலாக அமைகிறது. எனவே சட்டம் அதிபர் சார்பாகவே இந்த தகவல்கள் இவ்வாறு வெளிப்படுத்தப்படுகின்றன. இந்த விவகாரத்தில் விசாரணை நடவடிக்கைகளை முன்னெடுக்கும் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் அதிகாரிகள் சார்பில் மன்றில் ஆஜரான மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் திலீப் பீரிஸ் இதனை கோட்டை நீதிவான் இஸ்ரு நெத்திக்குமாரவுக்கு அறிவித்திருக்கிறார். முன்னாள் ஜனாதிபதியின் செயலாளர் சமன் ஏக்கநாயக்க தனது வெளிநாட்டு பயணத்தடையை நீக்க கோரி தாக்கல் செய்த நகர்த்தல் பத்திரத்துக்கு அமைய இந்த பொதுச்சொத்து துஷ்பிரயோக குற்றச்சாட்டு தொடர்பிலான விசாரணை கோட்டை நீதிவான் இஸ்ரு நெத்திக்குமார் முன்னிலையில் விசாரணைக்கு அளிக்கப்பட்டது. இதன்போதே மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் திலீப் பீரிஸ் இந்த விடயத்தை இவ்வாறு அறிவித்திருக்கிறார். கடந்த 2023ஆம் ஆண்டு 166 லட்சம் ரூபாய்க்கும் அதிக தொகையை செலவிட்டு பிரிட்டனுக்கு தனிப்பட்ட பயணம் மேற்கொண்டதன் மூலம் அரசு நிதியை தவறாக பயன்படுத்தியதாக முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட முறைப்பாட்டில் முன்னாள் ஜனாதிபதி செயலாளர் சமன் ஏக்கநாயக்கவை நீதிமன்றம் ஒரு அத்தியாவசிய நபராக குறிப்பிட்டு அவருக்கு பயணத்தடை விதித்துள்ளது. இந்த நிலையில் சமன் ஏக்கநாயக்கவின் சார்பாக நேற்று நகர்த்தல் பத்திரம் ஊடாக ஆஜராகி வாதங்களை முன்வைத்த ஜனாதிபதி சரதனி காலிங்க இந்திரதிச தனது சேவை பெறுநரின் மகள் ஆஸ்திரேலியாவில் இருப்பதாகவும் பிரசவத்துக்கு தயாராகி வருவதாகவும் நீதிமன்றத்தில் தெரிவித்திருக்கிறார். அதனால் அவரை பார்ப்பதற்காக வெளிநாடு செல்ல வேண்டிய தேவை உள்ளதாகவும் அதனால் தற்போது விதிக்கப்பட்டுள்ள பயணத்தடையை தற்காலிகமாக நீக்குவதற்கான உத்தரவை பிறப்பிக்குமாறு ஜனாப் சிரதண்டி காலிங்க இந்திரதிச நீதிமன்றத்தை கோரியிருக்கிறார். இந்த நிலையில் நகர்த்தல் பத்திர கோரிக்கைக்கு பதில் அளிக்க கிடைக்கப்பெற்ற அறிவித்தலுக்கு அமைய குற்றப்புலனாய்வு திணைக்களம் சார்பில் ஆஜரான மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் திலீப் பீரிஸ் சமன் ஏக்கநாயக்க இந்த வழக்கில் ஒரு அத்தியாவசிய நபராக அடையாளம் காணப்பட்டுள்ளார். அவரை வெளிநாடு செல்ல அனுமதிக்க விடுக்கப்படும் கோரிக்கையை அரசு தரப்பு கடுமையாக ஆட்சேபிக்கிறது என குறிப்பிட்டு வாதங்களை முன்வைத்திருக்கிறார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் சர்ச்சைக்குரிய பயணத்திற்கான பயணத்தை அங்கீகரித்தவர் சமன் ஏக்கநாயக்க. அவர் சாதாரண அமைச்சொன்றின் செயலாளர் அல்ல, முன்னாள் ஜனாதிபதி செயலாளர். கடந்த தவணை நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவின்படி இந்த விசாரணையில் சுமார் 5 பேரிடமிருந்து வாக்குமூலங்கள் புதிதாக பதிவு செய்யப்பட்டுள்ளன. வழக்கின் விசாரணைகளில் சுமார் 90% நிறைவடைந்துள்ளது. சந்தேகமான ரணில் விக்ரமசிங்கே இங்கிலாந்தின் வால்ஹாம்ப்டன் பல்கலைக்கழகத்திலிருந்து கிடைக்கப்பெற்றதாக கூறி நீதிமன்றத்துக்கு சமர்ப்பித்த அழைப்பு கடிதம் தொடர்பிலும் விசாரிக்கப்பட்டு வருகிறது. எமது நிலைப்பாடு அது போலி ஆவணம் என்பதாகவும் விசாரணை விரைவாக முடிக்கப்பட்டு பிரதிவாதிகளுக்கு எதிராக மேல் நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய எதிர்பார்க்கிறோம். இவ்வாறு நிலையில் பயணத்தடையை தளர்த்துவதையே முறைப்பாட்டாளர் தரப்பு எதிர்க்கிறது. சமன் ஏக்கநாயக்க நாட்டை விட்டு தப்பிச் செல்ல மாட்டார் என அவரது சட்டத்தரணி கூறினாலும் மத்திய வங்கி பிணைமுறை மோசடியில் சந்தேகபரான முன்னாள் மத்திய வங்கி ஆளுநர் அர்ஜுன் மஹிந்திரன் நாட்டை விட்டு தப்பிச் சென்ற ஒரு வரலாறு எமக்கு உள்ளது. எனவே பிடியாணை பிறப்பிக்கப்பட்ட ஒரு சந்தேக நபரை அவர் என மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் திலீப் பீரிஸ் மன்றில் இவ்வாறு குறிப்பிட்டிருக்கிறார். இதனையடுத்து ஜனாபி சரதனை காலிங்க இந்த திச மேலதிக வாதங்களை முன்வைத்திருந்தார். எனது சேவை பெறுநர் நாட்டை விட்டு தப்பியோடப் போவதில்லை. அவர் கடந்த ஆண்டு முதல் சட்டத்துறையில் பணியாற்றி வருகிறார். ஆஸ்திரேலியாவில் உள்ள தனது மகள் பிரசவத்துக்கு தயாராகுவதால் பயணத்தடையை தற்காலிகமாக நீக்குமாறு அவர் கோரியிருக்கிறார். இந்த சம்பவம் தொடர்பான விசாரணை விரைவாக முடிக்கப்படும் என்று முறைப்பாட்டாளர் தரப்பால் கூறப்பட்டுள்ளதால் நாம் முன்வைத்த பயணத்தடை தளர்வு கோரிக்கையை வாபஸ் பெற அனுமதிக்குமாறு கோருகிறேன் என ஜனாபி சரதனை காலிங்க இந்த திசை இவ்வாறு குறிப்பிட்டிருக்கிறார். முன்வைக்கப்பட்ட விடயங்களை கருத்தில் கொண்ட நீதிவான் இஸ்ரு நெத்திக்குமார இந்த மனுவை எதிர்வரும் ஜனவரி 28ஆம் தேதி மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள உத்தரவிட்டிருக்கிறார். மேலும் விசாரணைகளை முன்னேற்றத்தை அன்றைய தினம் நீதிமன்றத்துக்கு அறிக்கையூடாக தெரிவிக்க வேண்டும் எனவும் உத்தரவிடப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. எனவே முன்னாள் ஜனாதிபதியின் செயலாளராக இருந்த சமன் ஏக்கநாயக்கவுக்கு இப்பொழுது வெளிநாடு செல்வதில் ஏற்பட்டிருக்கிற தடை காரணமாக இவர் இந்த வழக்கினை இவ்வாறு தாக்கல் செய்திருக்கிறார்.